நண்பா நண்பி வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆமாம், இப்படி ஒரு ஸ்பீச்சை வந்து விஜய் ரசிகர்கள் கூடிய சீக்கிரமே கேட்க போகிறாங்க. ஜூன் 22ஆம் தேதி விஜயோடைய பிறந்தநாள். ஒவ்வொரு வருஷமும் விஜயோடைய பிறந்தநாளுங்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வரப்போகிற விஜயோடைய பிறந்தநாளுங்கிறது இன்னும் ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன் இன்னும் ஸ்பெஷலாக இருக்க போகுது நான் சொல்கிறோம்னா, விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார். அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்ததுக்கப்புறம் வரப்போகிற முதல் பிறந்த நாள். அதனால் வந்து இது வந்து இதுவரைக்கும் வந்த பிறந்த நாட்களை விட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னா அதை வச்சு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகிறதா வந்து தகவல்கள் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. விஜய் இப்போ வந்து வெங்கட் பிரபு டைரக்ஷனில் கோட் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கோட் படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னை பிரசாத் லேபில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து கேரளாவில் நடந்தது, அப்புறம் ரஷ்யாவில் நடந்தது, துருக்கியில் நடந்தது, தாய்லாந்தில் நடந்தது. இப்படி பல இடங்களில் வந்து அதோட ஷூட்டிங் வந்து நான்ஸ்டாப்பாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அப்படி கடன்னு போய்கிட்டு இருந்தது. அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே வெங்கட் பிரபு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளே சில வேலைகள்லாம் வந்து அப்படி பேரலாக பார்த்து டக்குன்னு அந்த வேலையிலும் வந்து அவர் வந்து முடிச்சுக்கிட்டே இருந்தார். இப்போ வந்து கோட் படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்டன்னு ஏன் சொல்கிறோம்னா, விஜய் வந்து அவருடைய போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு. அண்டு இன்னும் அந்த படத்துக்கு வந்து பேட்ச் ஒர்க் மட்டும் ஒரு 4-5 நாள் பாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. அது கூட சென்னையிலே வந்து வெங்கட் பிரபு பண்ணிவிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவலை சொல்கிறாங்க. அண்டு சமீபத்தில் தான் உங்களுக்கு தெரியும், விஜயும் வெங்கட் பிரபுவும் அந்த படத்தில் வந்து அப்பா மகன் அப்படிங்கிற 2 கேரக்டரில் விஜய் நடிக்கிறாரு. அதில் அந்த மகன் கேரக்டரை வந்து ரொம்ப யூத்தாக காட்டுறதுக்காக விஜய் வந்து ஒரு டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தில் அவர் வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக 2 பேருமே அமெரிக்கா போனாங்க. அங்கே 2 நாள் விஜய் வந்து இருந்தார். அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அவர் வந்து சென்னை திரும்பினார். அண்டு இன்னொரு முக்கியமான தகவல்னால், இந்த படத்தில் வந்து எக்கச்சக்க நட்சத்திர பட்டாளம் இருக்கிறாங்க. விஜய், மீனாட்சி சௌத்ரி, த்ரிஷா வந்து ஒரு சாங்குக்கு டான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு பிரபுதேவா, பிரசாந்த், வைபவ், பிரேம்ஜி, ஜெயராம், இப்படி வந்து மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் இருக்காங்க. பொதுவாகவே விஜயோடைய சமீபகால படங்களில் வந்து ஆர்டிஸ்ட்டுகள் வந்து எக்கச்சக்கமாக வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு வரும்போது முழுக்க அவரை மட்டும் வச்சுமே ஒரு டைரக்டர் வந்து கதை பண்ணுவார். ஆனால் அந்த சூழல் வந்து தமிழ் சினிமாவில் சமீப காலமாக மாறி இருக்குது. நீங்கள் ரஜினி படத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அஜித் படத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, கமல் படத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரியான முன்னணி ஹீரோக்கள் எல்லாருமே வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டுகளையும் தன்னுடைய படங்களை வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்கிறதே வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மாற்றம், ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் நம்ம அதை பார்க்கணும். அப்புறம் இந்த படத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிடங்களில் வந்து சமீபத்தில் மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவரும் வந்து ஒரு ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக வந்து வரப்போகிறாரு. அதுக்காக விஜயகாந்தோடைய மனைவி பிரேமலதா அவங்ககிட்ட வந்து வெங்கட் பிரபு அவர் போய் பேசி அவங்களும் உடனே ஓகே சொல்லி இப்போ விஜயகாந்தும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் வருகிற காட்சிகள் வந்து ஒரு திருப்புமுனை காட்சியாக கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு விஜயகாந்துக்கு அந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக வரக்கூடிய அவருடைய காட்சிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், விஜயகாந்தோடைய மகன் சண்முக பாண்டியன் அவர் வந்து தமிழ் சினிமாவில் தொடர்ந்து ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் அவர் வந்து படைத்தலைவன் அப்படிங்கிற படத்தில் கமிட் ஆகி அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனில் விஜய் கலந்துக்க போகிறாரு. அந்த உத்தரவாதத்தை விஜய் வந்து சண்முக பாண்டியன்கிட்ட கொடுத்துருக்குறாரு. சண்முக பாண்டியனே வந்து விஜய்கிட்ட, சார் நீங்கள் வந்து நான் படைத்தலைவன் ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கேன், அதோட ஒரு சாங்கை வந்து உங்களுடைய எக்ஸ் தளத்தில் வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அதுக்கு விஜய் சொன்ன பதில் தான் சண்முக பாண்டியனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. என்னென்னா, அது எதுக்கு எக்ஸ் தளத்தில் ரிலீஸ் பண்ணணும், நீங்கள் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணுங்கள், நானே வந்து அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன், நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்காகவே வந்து படைத்தலைவன் படத்துக்கான ஆடியோ ஃபங்க்ஷனை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கான வேலைகளையும் ஒரு பக்கம் படைத்தலைவன் டீம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கோட் படத்தில் விஜய் வந்து அவரோட போர்ஷன்லாம் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் டப்பிங் எல்லாத்தையுமே வந்து விஜய் பேசி கொடுத்துட்டாரு. செகண்ட் ஆஃப் டப்பிங் மட்டும் ஜூலை மாதம் வைக்க சொல்லியிருக்கிறாராம். ஏன் ஜூலை மாதம்? அப்போ இடையில ஜூன் மாதம்னு ஒன்று இருக்குது. அந்த 1 மந்த்து விஜய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, அந்த 1 மந்த் தான் விஜய் ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான மாதமாக இருக்க போகுது. ஏன்னா
ஜூன் மாதம் விஜயோடைய பிறந்தநாள் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் 22ஆம் தேதி. ஏன் ஜூன் மாதம் வந்து விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான மாதமாக இருக்க போகுது அப்படின்னா, அதுக்கு 2 முக்கியமான நிகழ்வுகளை சொல்லலாம். ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும், போன வருஷத்துலேருந்தே விஜய் வந்து பப்ளிக் எக்ஸாமில் அதிக மதிப்பெண்கள் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தி அவங்களுக்கு பரிசுகளும் கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த வருஷமும் சமீபத்தில் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் அதிக மதிப்பெண்கள் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்கள பாராட்டி அவங்களுக்கு பரிசுகளும் கொடுக்க போகிறாரு. அந்த நிகழ்ச்சி வந்து ஜூன் மாதம் நடக்க போகுது. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, விஜயோடைய பிறந்தநாள் ஜூன் 22ஆம் தேதி கோட் படத்தோட 2nd சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குது. ஏற்கனவே வந்து கோட் படத்துலேருந்து விசில் போடுன்னு ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து விஜய் ரசிகர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களாக அந்த பாடல் வந்து ஒரு பிரச்சார பாடலாக மாறி அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தாலும், ஒரு சினிமா ஆடியன்ஸாக அந்த பாடல் வந்து பெரிய அளவில் வந்து விஜய் ரசிகர்களையும் இம்ப்ரெஸ் பண்ணல, காமன் ஆடியன்ஸையும் இம்ப்ரெஸ் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு வந்து பீஸ் படத்தில் வந்த மலமை பித்தா சாங்காக இருக்கட்டும், வாரிசு படத்தில் வந்த ரஞ்சிதமே இருக்கட்டும், இந்த சாங்கெல்லாம் வந்து ரிலீஸ் ஆனப்போ பெரிய அளவில் வைரலாச்சு. நிறைய பேர் வந்து உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் இருக்கிற ரசிகர்கள்லாம் வந்து அதை வந்து ரீல்ஸாகவும் ஷார்ட்ஸாகவும் பல பேர் வந்து அதை வந்து பண்ணி பெரிய அளவில் வைரல் ஆக்குனாங்க. அந்தளவுக்கு அந்த பாடல்கள் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆச்சு. ஆனால் அந்த ரீச் வந்து இந்த விசில் போடு அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு சாங்குக்கு வந்து கிடைக்கல. அதுதான் யதார்த்தமான உண்மை. நிறைய விஜய் ரசிகர்களும் வந்து அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. அதாவது விஜய் பாட்டு அப்படின்னாலே வந்து ஒரு குத்து சாங் மாதிரியான ஒரு ஃபீல் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அவர் பாட்டை கேட்கும்போதே எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்படி ஒரு எனர்ஜி வந்து விசில் போடு சாங்கில் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய குறையாக இருந்தது. அந்த குறையை நிறைய பேர் வந்து எக்ஸ்தலத்திலே வெங்கட் பிரபு வந்து டேக் பண்ணி சாங்கு தான் வந்து கொஞ்சம் மொக்கையாக கொடுத்துட்டீங்க, 2வது சிங்கிளையாவது வந்து கொஞ்சம் சூப்பராக கொடுங்க அப்படிலாம் வந்து அவர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கை யுவன் சங்கர் ராஜாவுக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இந்த 2வது சிங்கிள் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளை விட வேறு லெவலில் இருக்க போகுது. அது உண்மை. இன்னும் சொல்லப்போனால் அந்த 2வது சிங்கிள் என்ன பாட்டு அப்படின்னா, அந்த படத்தில் வந்து விஜயும் த்ரிஷாவும் ஒரு குத்து பாட்டுக்கு செம்மையாக டான்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த சாங்கு தான் இந்த 2வது சாங்காக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் முதல் சாங்கில் வந்து யுவன் சங்கர் ராஜா பெரிய அளவில் விஜய் ரசிகர்களே வந்து திருப்திப்படுத்தலை அப்படின்னா கூட இந்த 2வது சாங்கில் வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவார்னு நம்பலாம். ஸோ அந்த 2nd சிங்கிளும் வந்து விஜயோடைய பிறந்தநாளை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்படி பல நிகழ்ச்சிகள் வந்து ஜூன் மாதம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக தமிழக வெற்றி கழகத்தோட அந்த அரசியல் நிகழ்வாக இருக்கட்டும் சரி, இல்லை கோட் படத்துலேருந்து வர அந்த 2nd சிங்கிள் மாதிரியான சில விஷயங்களும் சரி, இப்படி எல்லாமே சேர்ந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான மாதமாக ஜூன் மாதம் இருக்க போகுது. பொதுவாகவே விஜய் வந்து அவரோட ரசிகர்களை வந்து மீட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு குட்டி கதை சொல்லுவார். அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த ஜூன் மாதம் ஒரு மீட்டிங் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் என்ன குட்டி கதை சொல்ல போகிறாரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.